அனைவருக்கும் வணக்கம். சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சனி பாருங்கள், மகர ராசிக்கு யாருன்னா அவங்க ராசிநாதனே அவர் தான், மற்றும் ராசிக்கு 2ஆம் அதிபதி, குடும்பம் தனம் பாகிஸ்தான் அதிபதியாக வருவார். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் இருக்க சனி பாருங்கள் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 2இல் இருக்க சனி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். மகர ராசி சொல்லணுன்னா ஒரு 7-8 வருஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி 7-8 வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நம்பிக்கை துரோகங்கள், கடனால் அசிங்க அவமானம், கடனால் தலைமறைவு வாழ்க்கை, ஊரை விட்டு ஓடி போகிறது, வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டது, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது, நல்ல வேலையிலிருந்து கெட்ட பேர் வாங்கினது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அசிங்கமானப்பட்டீங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, உங்களை உற்றார் உறவினர்கள், ஒரு சில பேருக்குலாம் மகர ராசி பாருங்கள், அவங்க அப்பாவோ அவங்க அம்மா இறந்து போனவங்களாம் இருக்காங்க. நிறைய இழப்புகள் இதெல்லாமே மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தாங்க. அதுதான் உண்மை, 100% உண்மை. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது. அப்போ 7.5 சனினால் கஷ்டப்பட்ட வந்த மகர ராசி நேயர்கள், நீங்கள் உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம், திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த 7.5 கிட்டத்தட்ட 8 வருஷமே சொல்லலாம். அந்த 8 வருஷமாகவே போராட்டம் தான். எதுவும் நல்லது நடக்க கிடையாது உங்கள் வாழ்க்கையில். நல்லது நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கெட்டது நடந்திருக்கும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. வேலை இல்லாமல் இருந்தது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிச்சும் நிம்மதி கிடையாது. கடன், அப்படியே கடன் மேலே கடன், அப்படியே ஒரு இடத்துல கடன் வாங்கி அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன், அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன், அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது தான் அங்கே உண்மை. வேலை செய்கிற இடத்துல உங்கள் யாரும் புரிஞ்சுக்கல, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, அடுத்தவங்க உங்களுக்கு கெட்டதை சொல்லி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சு நீங்கள் கடன்காரனாக இருந்திருப்பீங்க. இதெல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு. வேலை ஒரு சில பேர்த்து கிடையாது, சுத்தமாக வேலை கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கவங்கெல்லாம் பாருங்கள், நல்லா திறமைசாலியாக இருந்திருப்பீங்க. சார் எங்களுக்கு திறமைக்கு, எங்களோட அறிவுக்கும் திறமைக்கேற்ற வேலை எங்களுக்கு கிடைக்கல, ஒன்றுமே இல்லாதவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னால ஏகப்பட்ட பேர் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை. அதுதான் உங்களுக்கு நான் வாழ்க்கையில் நடந்தது. அது என்ன காரணம்னா, உங்கள் நேரம் சரியில்லைன்னா நமக்கு திறமை இருந்து அறிவு இருந்து பிரயோஜனம் கிடையாது. நேரம் நல்லா இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நேரம் நல்லா இருந்து அவங்களுக்கு திறமையும் கிடையாது, அறிவும் கிடையாது, எந்த ஒரு டேலண்ட் இல்லாமல் இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும், ஆனால் அவங்க பாருங்கள் முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த உலகம், அப்படி தான் இருக்கும். அதுதான் கர்மாங்கிறது. நல்ல கர்மாவில் பிறந்தால் நல்லது நடக்கும். திறமை அறிவு இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் அடுத்த பட்சம்தான். நேரம் நல்லா இருந்துட்டா அடுத்தடுத்து அப்படியே வாழ்க்கையில் அப்படியே முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. நேரம் நல்லா இல்லாமல் இருந்து அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி கீழே சரிச்சு விட்ரும். இதெல்லாமே 7.5 சனியில் உங்களுக்கு நடந்தது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுங்க, சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஏன்னா 7.5 சனி முடிச்சிச்சினாலே அந்த குடும்பத்திலேருந்து அந்த பிரச்சனை விலகும், பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடன் தொல்லை உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அதெல்லாமே உங்களுக்கு அடியோட ஒழியக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி, உபஜய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பார். உங்களுக்கு இந்த மார்ச் கடைசியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படியே எடுத்துனே எல்லாமே மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக தான் நடக்கும். எடுத்துனே மேஜிக் மாதிரி எல்லாம் மாறிடாது. மெதுவாக மொல்லமாக தான் உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்களெல்லாம் விலக போகுது, உங்கள் துன்பங்களெல்லாம் விலக போகுது. உடலில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனை விலகி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழ போகிறீங்க. அதேமாதிரி ஒரு சில பேருக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கல. இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடச்சிரும். வேலையில் ப்ரொமோஷன், சம்பள பாக்கி உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும். உங்களுக்கு வேலையில் இடமாற்றம், இல்லை வேலையே மாற்றுறது, இல்லை வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு சில விஷயங்கள் சம்பவங்களோட நடக்கும். நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாமே உங்களை அறியாமையே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்ன காரணம்னா 7.5 சனி முடிகிறனால தான்.
இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சரிங்களா? பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, சொந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, மனசில் நிம்மதி கிடையாது. நீங்கள் சரியாக தூங்கியே பல வருஷமாக இருக்கும். ஏன்னா கடன், அந்த அளவுக்கு கடன் வந்து கழுத்தை நெரிச்சிருக்கும். வேலையில் பிரச்சனை எல்லாமே. இந்த மாதிரி மகர ராசி நேயர்கள் சொல்லணுன்னா அந்த 7.5-8 வருஷம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தலைகீழ மாறும். சரிங்களா? அந்த 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி, 2ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துக்கு போகிறனால வருமான பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி முயற்சி ஸ்தானத்துக்கு சனி போகிறனால விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க, வெற்றி கிடைக்க போகுது. ஏன்னா வந்து மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி உடையவர்கள், அது கன்ஃபார்மாக சொல்லலாம். என்ன காரணம்னா காலபுருஷ தத்துவப்படி அது 10ஆம் வீடு, சனியோட வீடு. உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வீங்க, எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் பாருங்கள் கரெக்டாக கொண்டு போவீங்க. ஆனால் உங்களையே அந்த சனி வந்து ஆட்டி படைச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சொந்த வீட்டுக்கு சனி வந்து கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் நல்லது தான் பண்ணும், கெட்டது பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணுச்சா கெட்டது பண்ணுச்சான்னு மகர ராசி நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சனி சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கடந்த ஒரு 7-8 வருஷம் உங்களுக்கு நடந்தது எல்லாமே பிரச்சனை தான். கண்டிப்பாக நல்லது பண்ணியிருக்காது. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் சனி வந்து அவரோட வேலையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அவரோட வேலையை சனி பயிற்சி 7.5 சனி வந்தாலே என்ன அமைப்பு? அவர் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம், கெட்டது பண்ணக்கூடிய கிரகம், கர்மாவை தீர்க்கக்கூடிய கிரகம். அப்போ கர்மா அமைப்படி போன பிறவியில் என்னென்ன நல்லது கெட்டது பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவியில் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை அமையுது. அப்போ அந்த 7.5 சனியில் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சனி கொடுக்க தான் செய்வார். இதெல்லாமே சனியோட வேலை. அப்போ அந்த சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாயம் கர்மம் இது செய்யக்கூடிய முழுமையான கிரகம் சனி தான். அப்போ அந்த சனி மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கள் நிறைய சந்திச்சாச்சு. இனி வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட பாடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திட்டு போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா நிறைய அனுபவங்களும் பாடங்களும் சனி கற்றுக் கொடுத்துருப்பாரு. இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த சனி 3ஆம் இடத்துக்கு போகிறனால விடாமுயற்சியோடு செயல்பட்டு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இனிமேல் நல்ல வேலை கிடைச்சி நல்ல ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. விவசாயம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்ட உதவி, கேட்ட கடன் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுக்கு கடன் வச்சுருக்கவங்களுக்கு கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எதாவது இருந்தால் கூட அதிலிருந்து கூட நீங்கள் வெளிவர போகிறீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் உங்களை பிடிச்ச சனி, உங்களை பிடிச்ச அந்த இருள் கிரகம் உங்கள் உடம்புலேருந்து முழுமையாக விட்டு விலகி இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. எல்லா மகர ராசி நேயர்களும். சரிங்களா? அதில் டவுட்டே வேண்டாம், சந்தேகமே கிடையாது. 7.5 சனி முடிகிறனால எல்லா மகர ராசி நேயர்களும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. வெற்றி நோக்கி பிரயாணிக்க போகிறீங்க. வெற்றி நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. சரிங்களா? தைரியமாக இருங்க. 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கண்டிப்பாக வீழ்ச்சி கொடுக்காது, நல்ல ஒரு வளர்ச்சி தான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உத்திராடமாக இருக்கலாம், முன்னாடியே சொன்ன மாதிரி திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த காலகட்டம் மார்ச் 29 முடிஞ்சு ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நல்லபடியாக இந்த காலகட்டங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, எக்ஸாம் எழுதினவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த வருஷமெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மற்ற அமைப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது என்னென்ன தடங்கள் இருந்துச்சோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடச்சிரும். தொழிலில் ஆரம்பிக்கணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மந்தத்தன்மையை உங்களை விட்டு விலகி நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. படித்த படிப்புக்கு வேலை இல்லைங்க சார்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். வெளிநாட்டு பிரயாணம், அப்ராட் ட்ராவல் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எல்லாமே இது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். சரிங்களா? பணப்பிரச்சனை இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. அந்த பணப்பிரச்சனை இந்த கொடுத்த சனி பகவானே உங்களுக்கு ஏகப்பட்ட பணப்பிரச்சனை உங்களுக்கு கொடுத்த சனியே உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சனால சனியை போல் கெடுப்பாருமில்லை, சனியை போல் கொடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததோ அதே அளவுக்கு சனி உங்களுக்கு நன்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, தாக்கத்தில் இருக்கீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.